ஓம் ஸ்ரீ சைலேசதயா பாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ரம்யஜா மாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்மசத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाह्रियभट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् ராமானுஜம் கலிதித்தம் முனிமோச்சயாமக பணவாள் அறவளை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதாவது என்னன்னாக்கா 140 139, அதாவது தாயார் யாரை நட்புன்னு நினைப்பாங்க, யாரை பகைவன்னு நினைப்பாங்க, தலைவி யாரை நட்புன்னு நினைப்பாங்க, யாரை பகைவன் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் முக்கியமாக பிரபத்தியை இந்த உபாய கோஷ்டில சேர்த்தலாமா அப்படின்னா இல்ல, அதுக்கு வெளிப்பகை கர்ம ஞான பக்தி யோகங்கள், உட்பகையாக இருப்பபோது நான் பிரபத்தி செய்கிறேன் என்கிற அகங்காரம். ஸோ அதுவும் இல்லாம எம்பெருமானே உபாயம் என்று இருப்பதுதான் ஸ்வரூபம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அயலார்னா யாரு, அயற்சேரிமார்னா யாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஊரார்னா யாரு, நாட்டார்னா யாரு, உலகர்னா யாரு, அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம 143வது சூத்திரம் பார்க்கிறோம். பக்கம் 195. இந்த சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, கேவலரை ஓர் ஊராராக சொல்லலாமோ என்னும் வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதில் அளிக்கப்படுகிறது. இருகள் இறப்புக்கும் இறந்தால் தங்கும் ஊர் ஒக்குமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இப்ப கேவலரை ஓர் ஊராராக சொல்லலாமோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆத்மாவுக்கு 3 விதமான அனுபவங்கள். ஒண்ணு ஐஸ்வர்யம், ஒன்னொன்று கைவல்யம், இன்னொன்று பரமமோட்சம். இந்த 3 தான். நீங்க எவ்வளவு விரிவா எதை பார்த்தாலும் இந்த 3க்குள்ள நம்ம அடக்கிடலாம். ஐஸ்வர்யம் இஷ்டப்படுறவங்க யாருன்னா, ஒன்றா இந்த உலகத்துல அவங்களதான் நம்ம நாட்டார் அப்படின்னு சொல்றோம். ஐஸ்வர்ய காமன் இங்கேயே இந்த பூலோகத்திலே மீண்டும் 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 நன்மைகள் செய்து தானங்கள் தவங்கள் செய்து மீண்டும் மீண்டும் உயர்ந்த பிறப்பை அடையக்கூடியவர்கள் ஐஸ்வர்ய காமர். அந்த ஐஸ்வர்யம் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க கூடியவர். அதுக்கும் மேல இதுக்கு மேல ஸ்வர்கலோகம் எல்லாம் இருக்கே அப்படின்னு அதற்காக முயற்சி எடுத்து மேலுலகங்களுக்கு சென்று மீண்டும் பூ உலகத்துக்கு வரக்கூடியவர்களை நாம் உலகார் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த கைவல்யர், இந்த கேவலர் இருக்காங்க பாத்தீங்களா, ஊரார்னு சொன்னோம்ல, அவங்க என்ன அவங்களுக்கு பிறப்பும் வேண்டாம், அவங்களுக்கு பரம மோட்சமும் வேண்டாம். இப்போ ஆத்மாவுக்கு நம்ம பார்த்திருக்கோம், அதுக்கான குணங்கள் ஞானம் ஆனந்தம் அப்படி நிறைய குணங்கள். முக்கியமான குணங்கள் ஞானமும் ஆனந்தமும். அது ஒரு மலருக்கு புற இதழ் அப்படின்னு வச்சா அக இதழாக இருக்கக்கூடிய சேஷத்துவம், எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனா இந்த கேவலர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஞான ஆனந்தத்தை நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. அது அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஆகையால அவர்கள் எம்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி, இனி பிறப்பு இறப்புங்கிறது எங்களுக்கு வேண்டாம், உடல் சம்பந்தம் வேண்டாம்,
சூக்ஷ்ம சரீரம் வேண்டாம், நாங்கள் எங்களுடைய ஞான ஆனந்தத்தையே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப சொல்றாங்க, எம்பெருமான் சொல்றான், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இவங்க இந்த மாதிரி கேட்டா நான் கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னோட திவ்ய மங்கள விக்கிரகத்தை கூட காமிச்சு கொடுக்குறான். யுக்த ஆசீத மத்பர அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில ஒரு இடத்துல வரும். யுக்த ஆசீத மத்பர, என் எதிர அவனை உட்கார வைக்கிறேன், உட்கார்றான். ஆனாலும் எனக்கு சேஷனாக இருக்க அவனுக்கு விருப்பமில்லை. அவன் தன்னையே தான் அனுபவித்துக் கொள்ள நினைக்கிறார், தன்னுடைய ஞான ஆனந்தங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். ஆகையால வேறு வழி இல்லாம எம்பெருமான் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான். சோ அப்ப அந்த கைவல்ய நிஷ்டர் என்ன பண்றாங்கன்னா, இந்த உடலோட இறுதியில அவர்களும் அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு அவர்கள் செல்கிறார்கள், விரஜா நதி வரையிலும் செல்கிறார்கள். அவர்கள் அர்ச்சராதி வழியாக செல்கிறார்கள் என இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அர்ச்சராதி வழியில அவங்க செல்வதே இல்லை. அர்ச்சராதியில பிரம்ம வித்யானிஷ்டர் செல்கிறார், பஞ்சாங்கி வித்யானிஷ்டர் செல்கிறார். நம்மை போன்ற அவனையே எம்பெருமானையே உபாயமாக பற்றியவர்கள் செல்கிறோம். கைவல்ய நிஷ்டர் அந்த வழியாக செல்வதில்லை. ஏதோ ஒரு வழியில் அவன் சென்று அந்த விரஜா நதியை அடைந்து விடுகிறான். விரஜா நதி ஸ்நானம் அவனுக்கு உண்டு. ஏன்னா அந்த விரஜா நதியில ஸ்நானம் பண்ணாதான் அந்த சூக்ஷ்ம சரீரம் கழியும். சூக்ஷ்ம சரீரம் கழிந்தால்தான் இன்னொரு உடல் கிடைக்காது. ஆகையால் இந்த பரமோட்சத்துக்கு போற வீடு பேற்றை விரும்பி இருக்கிற முமுட்சுக்கும் விரஜா நதி ஸ்நானம் உண்டு. இந்த கைவல்ய நிஷ்டனுக்கும் விரஜா நதி ஸ்நானம் உண்டு. அந்த விரஜா நதி ஸ்நானத்துக்கு பிறகு இந்த கைவல்யன் பரமபதத்தின் ஒரு மூலையில், ஒரு ஊரில், ஒரு பகுதியில் அவன் இருந்து நிரந்தரமாக அவன் தன்னை அனுபவித்துக் கொண்டு, தன்னுடைய ஞான ஆனந்தங்களை அனுபவித்துக் கொண்டு இருந்து விடுகிறான். ஆனா பகவன் லாபார்த்தி, எம்பெருமானுடைய கைங்கரியத்தையே விரும்பக்கூடியவர், அவன் மேலே சென்று திருமாமணி மண்டபத்தை கடந்து அவன் எம்பெருமானிடம் அடைந்து விடுகிறான். இப்ப இங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அவங்கதான் இவ்வளவு உயர்ந்த மோட்சத்தை விரும்பாமல் அவர்கள் கைவிலத்தை ஆசைப்பட்டார்களே, அவர்களை இவர்களுடன் சேர்த்து சொல்லக்கூடுமோ அப்படிங்கிற கேள்விக்கு இங்க பதில் சொல்றாங்க. கேவலரை ஓர் ஊராரராக மோட்சத்தில் இஷ்டப்பட்டவர்களோட ஒரு சேர்த்தியாக சொல்லலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. அதாவது எம்பெருமானிடம் கைங்கரியத்தையே விரும்பும் அந்த முமுட்சுவையும் இந்த கேவலனையும் ஒரு ஊராராக நான் எப்படி சொல்லலாம், ரெண்டு பேரும் ஒரு ஊராராக ஒரு குரூப்பா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு இங்க பதில் சொல்றாங்க. இருகல் இறப்புக்கும் இறந்தால் தங்கும் ஊர் ஒக்குமே அப்படிங்கறதா இங்க சூத்திரம். இருகல் இறப்பு அப்படின்னா அளவிற்கு அறிய முடியாத ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உடைய பரம்பொருள் அனுபவம் போல் அல்லாது அணு அளவினதான ஆத்மாவின் அனுபவம் ஆகையாலே இருகல் இறப்பு என்கிறபடியே குறைந்த வடிவனதான மோட்சத்துக்கும், இப்ப இந்த பரம மோட்சத்தை விரும்புகிற அந்த முக்தனுக்கும் இந்த கைவல்யனுக்கும் உள்ள வேறுபாடு சொல்றாங்க. முக்தன் எதை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னாக்க, அளவிற்கு அறிய முடியாத ஸ்வரூப ரூப குண விபூதிகளை உடைய எம்பெருமானை அவன் விரும்புகிறான். இந்த கேவலன் எதை விரும்புகிறான், அணு அளவான தன் ஆத்மாவை அவன் விரும்புகிறார். மோட்சத்துக்கும் இருகல் இறப்பு, கைவல்ய மோட்சம் இருகல் சுருங்கிய குறைந்த இறப்பு, குறுகிய மோட்சம் அது பரம மோட்சம். அந்த முமுட்சு அடையக்கூடியது, அந்த முக்தன் அடையக்கூடியது பரம மோட்சம், எல்லையற்றது, நித்திய விபூதி. இந்த லீலா விபூதியை போல 4 மடங்கு பெருசானது, அளவற்றது, எல்லையற்ற ஆனந்தம் நிறைந்தது, அப்படிப்பட்டது. அதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த கைவல்ய மோட்சம் ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. அதுதான் இருகல் அப்படின்னு சொல்றாங்க. இருகல் இறப்புனா கைவல்ய மோட்சம், இருகல்னா சுருங்கிய குறைந்த, இறப்புனா மோட்சம். அங்க ஏன் இறப்புன்னு சொல்றாங்கன்னா, திருப்பியும் அவன் பிறக்கிறது இல்லை இல்லையா, கைவல்யார்த்தி மீண்டும் பிறக்க மாட்டான். ஏன்னா எம்பெருமான் கிட்ட கேட்டு அவன் எனக்கு இந்த ஜரா மரண மோட்சாயன்னு சொல்றாங்க, இந்த பிறப்பு இறப்பு எனக்கு வேண்டான்னு அவனும் சொல்லிட்டான். ஆகையால அவனுக்கு விரஜானதி ஸ்நானம் வாயிலாக அவனுக்கு சூக்ஷ்ம சரீரமும் கழிந்து விட்டது. ஆகையால அவன் இன்னொரு வாட்டி பறக்கவே மாட்டான். ஆகையால அது இறப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இருதல் இறப்பு, குறுகிய மோட்சத்துக்குத்தான் அவன் செல்ல போகிறான் அப்படின்னு சொல்றாங்க. இறந்தால் தங்கும் ஊர் ஒக்குமே, அவனுக்கும் இவனுக்கும் இறந்தால் தங்கும் ஊர். இறந்தாலும் உடம்புடைய இதை நினைச்சுக்காதீங்க, அந்த சூக்ஷ்ம சரீரம் விட்டு இனி பிறப்பற்ற நிலைதான் இங்க சொல்றாங்க. முதுமை மரணம் முதலியவற்றிலிருந்து விடுபடும் பொருட்டு
என்னை அடைந்து யாவர் சிலர் முயற்சி செய்கிறார்களோ. இதுதான் அந்த ஜராமரண மோக்ஷாய. ஜராமரண மோக்ஷாய மாம் ஆச்சரியந்தே என்பது கீதை 7:29. ஜராமரண மோக்ஷாய முதுமையில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் பிறப்பில் இருந்தும் மோக்ஷாய முக்தி அடைந்தவன், முக்தி அடைந்தவன் அவனை தான் இங்க சொல்றாங்க. முதுமை மரணம் முதலியவற்று நின்றும் விடுபடும் பொருட்டு என்னை அடைந்து யாவர் சிலர் முயற்சி செய்கிறார்களோ என்கிறபடியே முதுமை மரணம் இவைகளின் சேர்க்கை நீங்கி அனுபவிக்கும் போது படைத்தல் அழித்தல்களால் செயல்படுகின்ற பிரக்ரி மண்டலத்திற்கு அவ்வருகான பரமாகாசத்திலே இருந்து அனுபவிக்க வேண்டிய ஆகையாலேயே ஜனகன் முதலான யோகிகளுக்கும் அமிர்தம் என்று சொல்லப்பட்ட இடம் எதுவோ அந்த இடமே தன் ஆத்மாவின் அனுபவத்தை ஆசைப்பட்டு அதற்கு வேண்டிய உபாயத்தை செய்கின்றவர்களுக்கும் இடம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்கிறார். என்கையாலே இறந்தால் தங்கும் ஊர் அண்டமே என்கிறபடியே இவ்வுடலின் சம்பந்தமற்றால் போய் வசிக்கும் தேசம் ஒக்கும் என்றபடி. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அதான் முக்தன். இப்ப ஜனகர் போன்றவர்கள், ஜனகர் தான் கர்மயோகம் பண்ணி மோட்சத்தை அடைந்தவர். கர்மயோகத்தின் வாயிலாக மோட்சத்தை அடைந்தவர் யார்? ஜனகர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விரல் மடங்கவே மடங்காதான். இது யாருமே அதுக்கப்புறம் ஜனகருக்கு அப்புறம் கர்மயோகத்தை பண்ணி மோட்சத்தை அடைந்தவர்களே கிடையவே கிடையாது. அப்படி அந்த மோட்சமும் இந்த சிறிய இந்த கைவல்யத்தை இஷ்டப்பட்டு கேட்கிற அவனும் அந்த போய் தங்கும் இடம் ஒன்றுதான், அதே தான், அந்த பரமபதமே தான். ஆனா அவன் தனியான ஒரு பகுதியிலே இருந்துப்பான். இருந்துட்டு தன்னுடைய ஆத்மாவையே அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். எம்பெருமானுடைய கைங்கரியத்திலோ இல்ல அங்கே எல்லாரும் சேர்ந்து அந்த சாமகானம் இசைப்பதிலோ குணங்களை அனுபவிப்பதிலோ திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிப்பதிலோ அவனுக்கு நாட்டமே கிடையாது. தன்னுடைய ஞான ஆனந்தங்களை அனுபவித்துக் கொண்டு அவன் பரமபதத்தில் ஒரு பகுதியிலே இருந்து விடுவான். ஆகையாலே கைவல்யார்த்திக்கும் இந்த பகவல்லாபார்த்தி அப்படின்னா அந்த முக்தன், முக்ஷுவாக இருந்து முக்தி அடைகிறானே அவனுக்கும் இருக்கிற ஊர் ஒக்கும், ரெண்டு ஒரே ஊர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒரே ஊர்ல தான் இருப்பாங்க, ஆனா அவர்கள் பெறக்கூடிய அனுபவம் வேற வேற அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரத்தை முடிச்சிருக்காங்க. அடுத்தது 144 சிறு சுளகு சீரார் சுளகு என்பவருக்கு இந்த சூத்திரத்தில் உள்ளுரை பொருள் கூறப்படுகிறது. இப்ப நம்ம நிறைய உள்ளுரை பொருள் பார்த்தோம் இல்லையா? மயில் தொகைனா என்ன, பிறை நெற்றினா என்ன, எல்லாம் பார்த்தோம். நுண்ணிய இடைனா என்ன, அதெல்லாம் பல விதங்கள் நம்ம பார்த்தோம். இப்ப இதுக்கு இந்த இந்த சில வார்த்தைகள் இந்த திவ்யபிரபந்தத்துல வரும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்ல வராங்க. சீரா சுளகு சிறு சீரா சுளகுகள் உபய விவேக பரிகரம் அப்படிங்கறதா இங்க சூத்திரம். இத கீழ்கண்டவாறு பிரித்து கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். சிறு சுளகு உபய விவேக பரிகரம். சிறு சுளகு உபய விவேக பரிகரம். சீரா சுளகு உபய விவேக பரிகரம். உபய விவேகன ரெண்டத்தையும் பிரிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு. சிறு சுளகுனாலும் அதுதான், சீரா சுளகுன்னா அதுதான். அப்ப அதுக்கு ரெண்டு என்ன, இதுக்கு ரெண்டு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். முதல்ல சிறு சுளகு உபய விவேக பரிகரம் அப்படின்னா சிறு சுளகு அப்படின்னு எடுத்துட்டா சிறு சுளகும் மணலும் கொண்டு அப்படின்னு நாச்சியார் திருமொழியில சிறு சுளகு என்பது உபய விவேக பரிகரம். அந்த சிறு சுளகுன்னு ஆண்டாள் பெருமாட்டி நாச்சியார் திருமொழியில சொல்லியிருக்காங்களே, அதுக்கு உள்ளுரை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா உபய விவேக பரிகரம். சிறு சுளகு என்பது பெருமணலையும் சிறு மணலையும் பிரிப்பது. மணல் ஆத்து படகுலேருந்து எடுத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஜலடை மாதிரி வச்சிருக்கும், அதுல போடுவாங்க. அதுல கொட்டை 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 அந்த நுண்ணிய மணல் ஒரு பக்கம் பிரிஞ்சிடும், அந்த கல்லா இருக்கிறது இன்னொரு பக்கமா வந்துடும். பிரித்து எடுப்பது அதுதான் சுளகு என்பது. பெருமணலையும் சிறு மணலையும் பிரிப்பது, பிரிச்சு பார்த்துக்கிறது. இதனால் தேகம் வேறு ஆத்மா வேறு என்ற பகுத்தறிவதற்கு உரிய உணர்வு கூறப்பட்டது. இந்த பிரிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஆத்து மணலை கொண்டாந்து அப்படி கொட்டும் போது சிறு மணல் தனியாக பெருமணல் தனியாக பிரிகிறது. அதற்கு பேர் தான் சுளகு அப்படின்னு பேரு. அதனுடைய உள்நுரை பொருள் சுவாபதேசம் என்னன்னா உடம்பு வேறு ஆத்மா வேறு அப்படின்னு நன்றாக பிரித்து அறியக்கூடிய அந்த அறிவுக்கு பெயர் தான் சுளகு அப்படின்னு பேர். இத புரிஞ்சுட்டா மட்டும் போராது,
உறுதியாக இருக்கணும். இந்த உடம்புங்கிறது நான் அல்லவே அல்ல, இந்த உள்ள இருக்க ஆத்மாதான் நான் அப்படின்னு பிரித்து தெரிந்து கொள்வது. எப்படி வந்து மணலை சிறுமணல் பெருமணல் அப்படின்னு பிரிக்கிறோமோ, அதே போல ஆத்மாவும் தேகமும் வேறு வேறு என்று பிரித்து புரிந்து அதில் உறுதியாக நிற்பதுக்கு தான் சுளகு அப்படின்னு பேரு. சுளகு என்று பெருமணலையும் சிறுமணலையும் பிரிப்பது. இதனால் தேகம் வேறு ஆத்மா வென்று வேறு என்று பகுத்து அறிவதற்கு உரிய உணர்வு கூறப்பட்டது. உடல் வேறு ஆத்மா வேறு என்பதை அறியும் அறிவு பகுத்தறிவு சுளகு என்பதால் குறிப்பிடப்பட்டது. சோ நம்ம திவ்ய பிரபந்தம் படிக்கும் போது எங்கேயாவது சுளகு அப்படின்னு வந்தாக்க அந்த இடத்துல உள்ளுரை பொருளாக சொல்லப்பட்டிருப்பது என்ன? உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற அந்த தெளிவான அறிவு. அதுதான் வந்து அங்க சுளகுன்னு சொல்லப்பட்டது. அடுத்து சீரார் சுளகு. ஒரு சுளகு சொல்லிட்டாங்க, சீரார் சுளகு. அதுவும் உபய விவேக பரிகரம். அதுவும் ரெண்டு விஷயங்களை பகுத்து அறிவதற்கான பரிகரம், அதற்கான மெத்தட், அதுக்கான இது வழி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, சீரார் சுளகில் சில நெல் பிடித்தெரியா அப்படின்னு சொல்லி சிறிய திருமடலை திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்காரு. என்கிறபடி இங்கு சீரார் சுளகு என்பது தலைவிக்கு இக்கழிப்பெரும் காதலை விளைவித்தர் யாவர் என்று ஆராய்கிற அளவில் சிறு நெல் பிடித்தெரியா என்று தொடங்கி பேராயிரம் உடையான் என்றாள் என்பது வரை இவள் வயப்பட்டது மற்ற தெய்வங்கள் அல்லர், சர்வேஸ்வரன் என்று பகுத்தறிகைக்கு கருவி ஆயிற்று. இது வந்து அந்த சிறிய திருமடல் வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற அந்த மிதமிஞ்சி ஆவலார், அந்த பிராபிய துவரையால் அவர் வந்து மடலூர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறிய திருமடல் வருது. அதுல வந்து இந்த சிறுநெல் பிடித்தெரியா என்று தொடங்கி பேராயிரமுடையான் என்றால் அந்த சிறிய திருமடல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அதுல வந்த வரைக்கும் என்னன்னா, அங்க சொல்லப்பட்டது என்னன்னா, இவள் வந்து வயப்பட்டது மற்ற தெய்வங்களுக்கு அல்ல, சாட்சாத் அந்த எம்பெருமானுக்கே அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் இங்க வந்து சீரார் சுளகில் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. சோ அப்ப இந்த சீரார் சுளகுன்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இவள் வயப்பட்டது மற்ற தெய்வங்கள் அல்ல, சர்வேஸ்வர் என்று பகுத்தறிகைக்கு கருவியாயிற்று. ஆத்மா வேறு பரமாத்மா வேறு என்று பகுத்தறிவதற்கு கருவியானது பிரமாணம் என்க. இதுதான் வந்து திருமங்கையாழ்வார் சொன்ன அந்த சிறிய திருமடலில் சொல்லப்பட்ட அந்த சீரார் சுளகில் சில நெல் பிடித்தெரியா அப்படின்னு சொல்றது. அது சீரார் சுளகு அப்படிங்கறது அங்க அவர் வச்சிருக்காரு. ஏன்னு பார்த்தாக்கா, இந்த தலைவி, அதாவது இந்த பரகால நாயகி திருமங்கையாழ்வாருடைய பெண் பேச்சு, அவர் வயப்பட்டது மற்ற தெய்வங்களுக்கு அல்ல, எம்பெருமானுக்கே, அந்த சர்வேஸ்வரனுக்கே என்று சொல்லும் போது அங்க வந்து ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான வித்தியாசம் சொல்லப்பட்டது. இப்ப சுளகுன்னா தேகத்துக்கும் ஆத்மாவுக்குமான வித்தியாசம். சீரார் சுளகு அப்படின்னாக்கா ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான வேறுபாடு. அதை தெரிஞ்சுக்கிற அந்த அறிவுக்கு பேர் தான் சீரார் சுளகு அப்படின்னு பேர். ஆத்மா வேறு பரமாத்மா வேறு என்று பகுத்தறிவதற்கு கருவியானது இது பிரமாணம். இந்த சிறிய திருமடல் உள்ள அந்த திருமங்கை ஆழ்வார் சொன்னதா பிரமாணம். அதை சான்றாக காட்டி இங்கே இந்த விஷயத்தை விளக்குகிறார்கள். இங்கு ஆன்மா வேறு என்றது மற்ற தெய்வங்கள் அல்ல என்பதை குறிக்கும். எம்பெருமானை தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாமே ஆத்ம கோடியில் சேர்ந்தவை ஆகையாலே இங்கிரம் அருளை செய்கிறார். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். அங்க வந்து அந்த பரகால நாயகி ஆட்பட்டது மற்ற தெய்வங்களுக்கு அல்ல, சர்வேஸ்வரனுக்கே அப்படின்னு சொல்ல வராங்கல்ல. அங்க அந்த சீரார் சுளகு அப்படிங்கிற காட்டப்பட்டது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கான வேறுபாடுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ எப்படின்னு சொன்னாக்கா, அந்த சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் நீங்க எதை வேணா நீங்க சொல்லுங்க, அவர்கள் எல்லாருமே ஜீவகோடி. ஜீவகோடினா எல்லாருமே வந்து ஜீவாத்மாக்கள். இதுல உறுதியாக இதை அறிந்து கொண்டு அதில் உறுதியாக இருக்கும் அந்த ஞானத்துக்கு தான் சீரார் சுளகு அப்படின்னு பேரு. இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஆன்மா வேறு பரமாத்மா வேறு என்று பகுத்தறிவதற்கு கருவியானது பிரமாணம் என்கே. இந்த சிறிய திருமணம் தான் இங்க பிரமாணம். அப்புறம் இங்கு ஆன்மா வேறு என்றது மற்ற தெய்வங்கள் அல்லர் என்பதை குறிக்கும். எம்பெருமானை தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாமே ஆத்ம கோடியில் சேர்ந்தவை ஆகையாலே இங்கனம் அருளை செய்கிறார்.
இதுதான் வந்து அந்த சீரார் சுளகு அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடலில் சொல்லியதை பிரமாணமாக வைத்து எம்பெருமானும் மற்ற தெய்வங்களும் எடுத்துக்கொண்டால் எம்பெருமான் பரமாத்மா, மற்ற அனைவருமே மற்ற எல்லா தெய்வங்களுமே ஜீவகோடி, ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிறத சொல்லி அதை தான் வந்து அங்க அந்த பரகால நாயகி அவள் வசப்பட்டது இதர தெய்வங்களுக்கு அல்ல, எம்பெருமானுக்கு அப்படின்னு காட்டுறார் அப்படின்னு சொல்றாங்க. சோ முக்கியமா நம்ம இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சிறு சுளகு அப்படின்னு சொன்னாக்கா தேகம் வேறு ஆத்மா வேறு என்று அறியக்கூடியது. சீரார் சுளகு அப்படின்னாக்கா எம்பெருமான் ஒருவனே பரமாத்மா, மற்ற அனைவருமே ஜீவகோடி என்று புரிந்து கொள்வதற்கு பேரு தான் இங்க சீரார் சுளகு அப்படின்னு பேர். மற்ற தெய்வங்கள் ஜீவகோடியை சேர்ந்தவர், எம்பெருமான் ஒருவனே பரமாத்மா. இந்த பகுத்தறிவே சீரார் சுளகு என்று சொல்லப்பட்டது. இப்ப சீரார் சுளகு அப்படிங்கிறது சிறிய திருமடல்ல இருந்து எடுத்திருக்காங்க. சிறிய திருமடல்ல அந்த பரகால நாயகியானவ அவ வசப்பட்டது மற்ற தெய்வங்களுக்கு அல்ல, பரமாத்மாவுக்கேன்னு சொல்றாங்க. சரி, இது சீரார் சுளகுங்கிறது என்னத்த சொல்லுதுன்னு பார்த்தா, பரமாத்மா ஒருவனே பரமசேதனன், அவனே பெரியவன், அவனே அறப்பெரியவன், மற்ற அவனை தவிர மற்ற எல்லாமே எல்லா வர்க்கமுமே தேவர்கள், மனுஷர்கள், திரியக்கு எல்லாமே வந்து ஜீவகோடி, ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த அறிவுக்கு பேர் தான் வந்து சீரார் சுளகு அப்படின்ட்டு. சிறு சுளகுன்னா தேகம் வேற ஆத்மா வேற. இதுதான் வந்து நல்ல ஒரு அடிப்படையான ஒரு அறிவு. இது வந்து இது நமக்கு வந்துட்டா ஒரு குழப்பம் கூட இருக்கவே இருக்காது. சீரார் சுளகு உபய விவேக பரிகரம். 2 உபய விவேக பரிகரம். உபய விவேகமானது தள்ளத்தக்கதும் பற்றத்தக்கதுமான 2 வகையிலும் பகுத்து அறியும் அறிவு. ஆகையாலே இடத்திற்கு தகுதியாக இப்படி சொல்ல தட்டில்லை. 2மே பகுத்தறிவு, பிரித்து புரிந்து கொள்வது. செப்பமா சொல்ல இந்த ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல எதனா தப்பு இருக்கா எனக்கு புரியல. எம்பெருமானை தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஆத்ம கோடியில் சேர்ந்தவை, ஆகையாலே மற்ற தெய்வங்கள் ஜீவ கோடியில் சேர்ந்தவை. 2மே சரியா இல்லையே, எது எனக்கு புரியல. எம்பெருமானை தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஜீவகோடி தானே? ஆமா, ஆத்ம கோடின்னு போட்டிருக்கேன். ஆத்மா ஆத்மா ஜீவாத்மா, ஜீவகோடினாலும் ஆத்ம கோடினாலும் 2 ஜீவாத்மா தான். 2 ஒண்ணான்னு கேக்குறேன். 2 ஒன்னேதான். ஜீவாத்மான்னு சொல்லலாம், ஜீவர்கள்னு சொல்லலாம், ஆத்மாக்கள்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. அதே ஆகையால சீரா சுளகு உபய விவேக பரிகரம். உபய விவேக பரிகரம் உபய விவேகமானது தள்ளத்தக்கதும் பற்றத்தக்கதுமான 2 வகையினையும் பகுத்து அறியும் அறிவு. இதை நல்லா நம்ம கிளியர் பண்ணி இது புரிஞ்சுட்டாக்கா. சொல்லுங்கக்கா, சொல்லுங்கம்மா. அன்மியூட் கேட்கலக்கா, அன்மியூட். இல்ல, நீ சொல்றது துளகுன்னு சொல்ற, பட் இங்க குடுத்திருக்கிறது கழகுன்னு இருக்கே. சுளகுமா? சுளகுதான். இல்ல இங்க கா வருதுமா, தூ வரல. சூதான், சுளகுதான், சுளகு. அப்ப அப்புறம் இதுல வந்து ஒரே ஒரு கேள்வி கேளுங்கம்மா. தாயாரும் சேர்ந்தவ தானா அந்த ஜீவகோடியோட சம்பிரதாயம்? அதுல வந்து எந்த விதமான, அதனால்தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், என் திருமகள் சேர் மார்வனே என்னும் அப்படின்னு ஒரு இடம் பார்த்தோம் இல்ல. என் திருமகள் சேர், அதுல என் திருமகள் சேர் மார்வனே அப்படின்னு சொல்ல, திருமகள் எங்க கோடி அப்படின்னு சொல்றாருன்னு சொன்ன இல்ல. எங்களுடைய ஜாதி திருமகள் வந்து எங்க ஜாதி, என் திருமகள் சேர் மார்வனே, நாங்கெல்லாம் ஒரு ஜாதி, நாங்கெல்லாம் வந்து பரிகரம், அங்க தாயாருடைய அந்தபரத்துல இருக்கக்கூடிய அவளோட சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றேன். டிஃபரன்ஸ் இருக்கா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும்? ஆமா, இருக்கு. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல நீங்க சொல்றது வந்து பெருமை, தாயார் வந்து ஜீவகோடின்னு தான் நம்ம சொல்றோம். வடகலில அப்படி சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்தே தாயாரும் மோட்சம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அவங்க புருஷகார பூதை மட்டுமே, மோட்சம் தருவது பெருமான் ஒருவன் மட்டுமே தான் நம்ம சொல்லுவோம். நமக்கு வந்து தாயாரும் ஜீவகோடியில் சேர்ந்தவள் தான். அதனால என் திருமகள் சேர் மார்வனே என்னும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி 2 விதமான வித்தியாசம். வேற எதுவும் கேட்கணுமா? அடுத்து போலாமா நெக்ஸ்ட் சூத்திரத்துக்கு? 145. அப்புறம் மாலை, கங்குல், காலை, பகல் ஆகிய சொற்களுக்கு இந்த சூத்திரத்தில் உள்ளுரை பொருள் கூறப்படுகிறது.
அதாவது இதெல்லாம் கூட வரும். இப்ப கங்குலும் பகலும், மாலை பூசல் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு உள்ளுரை பொருள் என்ன அப்படின்னு பாக்குறாங்க. மாலை, கங்குல், காலை, பகல், ரஜஸ், தமஸ், சத்த, சுத்த, சத்வ ஞானங்கள் அப்படிங்கிற சூத்திரம் இதை பிரிச்சுக்கணும். இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். மாலைனா ரஜஸ், ரஜோ குணத்துக்கு தான் மாலை, ரஜஸ் ஞானம். கங்குல்னா தமஸ், கங்குல்னா இருட்டு, ராத்திரி, அது வந்து தமஸ் ஞானம். காலைனா சத்வ ஞானம், பகல்னா சுத்த சத்வ ஞானம். இப்போ நீங்க நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா, மாலை பொழுதுல கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இப்படியா அப்படியாங்கிற மாதிரி தெரியும். ராத்திரியில ஒண்ணுமே தெரியாது, விடிய காலையில தெரியும், பகல்ல அப்படியே பளிச்சுன்னு தெரியும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னாக்கா அந்த குணத்தோட சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். இப்ப முதல்ல வந்து மாலை அப்படின்னு சொல்றது ரஜஸ், ரஜஸ் குணத்தை மாலை அப்படிங்கிறாங்க. செங்களம் பற்றி நின்று எழுகு புன்மாலை திருவிருத்தம் என்றும், செல்கதிர் மாலை என்றும் பல பாசுரங்களில் காணப்படும் மாலை யாதெனில். நிறைய இடத்துல இங்க மாலை 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 நம்ம பாக்குறோமே, இவங்க நிஜமாவே சாயந்தரத்தை தான் சொல்றாங்களா இல்ல உள்ளுரை பொருள் ஏதாச்சும் இருக்குன்னா அதுக்கு உள்ளுரை பொருள் இருக்குன்றாங்க. என்னன்னா, இந்த மாலை அப்படின்னு ஆழ்வார்களிலே பாசுரங்களிலே குறிப்பிடப்படுவது ரஜஸ், ரஜோகுணம். ரஜோகுணம் தான் அங்கே மாலைன்னு சொல்றாங்க. ரஜஸ் ஞானம் இது ஆசையை வளர்ப்பதாய். ரஜஸ் வந்து ஆசையும் பற்றையும் வளர்க்கக்கூடிய ஒரு குணம். ஆசையை வளர்ப்பதாய் பொருள்களை தெளிவாக விளங்காமையாலே மாறுபட்ட எண்ணத்திற்கு உறுப்பாக இருக்கும். ஆசை வளர்ப்பதால், ஆசை வளர்க்க ஆரம்பிச்சு அங்க வந்து இது நல்லதா அது நல்லதான்னு தெரியாது. எப்படி சாயந்தரத்துல ஒரு மாதிரி தெரியும் ஆனா தெளிவாக தெரியாது, அதே போல இந்த ரஜோகுணம் மிகுந்து இருக்கையிலே ஆசை இருக்குமே தவிர இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது விளங்காது, உறுப்பாக இருக்கும். சந்தியா காலம் ஆகையாலே பொருள்களின் மாறுபட்ட உணர்விற்கு உறுப்பாக இருக்கும். இது ராஜச ஞானத்தை குறிக்கும். ஆகையால நீங்க ஆழ்வார்கள் பாசுரத்துல எங்கேயாச்சும் மாலை அப்படிங்கிற சொல்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க உள்ளுரை பொருளாக என்ன இருக்கோ அந்த ரஜஸ் இருக்கும். ரஜஸ் வந்து ஆசையை வளர்ப்பது, நல்லது தீயதை விவேகிக்க அறிய முடியாமல் ஒரு மயங்க செய்யக்கூடிய குணம் ராஜச குணம். அது மாலையோடு ஒப்பிடப்படுகிறது. அடுத்த வந்து கங்குல் என்பது தமஸ் குணம். கங்குல்னா ராத்திரி சரியான இருட்டு, அதுக்குதான் கங்குல். அது ஒண்ணுமே தெரியாது, நீங்க கண்ணை நல்லா விரிச்சு பார்த்தா கூட ஒண்ணுமே தெரியாது. கங்குல் அப்படின்னாக்கா சூழ்கின்ற கங்குல், செல்கின்ற கங்குல், கங்குல் நாழிகை என்று போன்ற திருப்பாசுரங்களில் சொல்லப்படும் கங்குலானது பொருள்கள் ஒன்றும் தோன்றாதபடியால் யாதேனும் தோன்றுமாகில் விபரீதமாக தோன்றும்படி இருள் மூடி கிடக்கும் ராக்காலம் ஆகையாலே. ராத்திரியில நீங்க கண்ணே தெரியாது, இருட்டான இருட்டு. அப்போ வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்ணை விரிச்சு பார்த்தாலும் ஒண்ணும் தெரியாது. அப்போ வந்து தூரத்துல ஒரு கம்பம் பார்த்தா ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தோணும், தெரியாது. அதாவது ஓரளவுக்கு சூச்சகமாக பார்த்தா கூட கம்பம் பார்க்கும்போது அங்க என்னவோ நிக்கிற மாதிரி இருக்கும். கீழே ஒரு கயிறை பார்த்தா அது பாம்பு மாதிரி தெரியும். ஆகையில விஷயங்களுடைய உண்மையான தோற்றத்தை நாம் கண்டு அறியாத வண்ணம் மறைக்க கூடியது இந்த இருட்டு, கங்குல், இரவு, நள்ளிரவு. அது என்ன குணத்தோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா தமஸ், தமோ குணம். இது அறியத்தக்க பொருள்களை அறிவிக்காமல் திரிபு உணர்வை பிறப்பிக்குமதா இருக்கும். அதுதான் வந்து தமஸ். தமசுங்க வந்து சோம்பல், கோபம், அலுப்பு இதெல்லாம் தமஸ். தமஸ் குணம் இருக்கும் போது என்ன ஆகுன்னா, அறியத்தக்க பொருள்களை அறிவிக்காமல் நேரா நமக்கு காட்டவே காட்டாம திரிபு உணர்வை, ஒன்றை மற்றொன்றாக நினைக்கக்கூடிய அந்த அறிவை பிறப்பிப்பதால தமஸ் வந்து கங்குல், ராத்திரியோட ஒப்பிடப்பட்டது. அப்புறம் காலை, காலை சத்த ஞானம். அது என்னன்னா, காலை எழுந்திருந்து காலை ஞானத்து படிந்து என்பது போன்ற திருப்பாசனங்களில் காணப்படும் காலை. காலை என்னன்னா காலை இப்ப விடிஞ்ச உடனே ஒரு 5:30 6 மணிக்கே நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரி நம்ம பார்த்ததெல்லாம் இப்ப வேற மாதிரி தெரியும். அங்க கம்பம் தான் இருக்கும், மனுஷன் இருக்க மாட்டான், கயிறு தான் இருக்கும், பாம்பு இருக்காது. ஆகையில உள்ளது உள்ளபடி காட்டித்தரும். சத்துவ ஞானம், சத்துவ ஞானம் பிரம்ம முகூர்த்தம் ஆகையாலே சத்துவ குணத்தை வளர்ப்பதால் இருள் நீங்கி வெளிச்செறிந்து வருகின்ற வைகரை ஆகையாலே பொருள்களை உள்ளவாறே உணர்வதற்கு உறுப்பாக நிற்கும் சாத்வீக ஞானம். சாத்வீக ஞானம், இந்த சத்துவ குணம் தான் உள்ளதை உள்ளவாறே அறிவதற்கு துணை பிறக்கும்.
எப்படி விடிய காலையில வந்து அந்த சத்துவ குணம் மேலோங்கி இந்த வைகறை பொழியில் பொழுதாகியாலே எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். ராத்திரி நம்ம எல்லெல்லாம் பார்த்து பயந்தோமோ, என்னெல்லாம் நினைச்சோமோ, அதெல்லாம் இல்லாம உள்ளதை உள்ளபடி காட்டி கொடுக்கும் அந்த வைகறை பொழுது. அது சத்துவ ஞானம். சத்துவ ஞானம் சொல்வது. இதுக்கும் மேல இன்னும் நல்ல சூரியன் மேல வந்தாச்சு, 10 மணி 11 மணி 12 மணிக்கு எல்லாமே படிச்சுன்னு தெரியும். நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமே இருக்கவே இருக்காது. பகல் வந்து சுத்த சத்துவ ஞானம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரஜஸ் பார்த்தோம், தமஸ் பார்த்தோம், சத்துவம் பார்த்துட்டோம். இப்ப சுத்த சத்துவம். சுத்த சத்துவம் என்னன்னா மற்ற 2 குணங்களில் கலப்பு சிறிதும் இல்லாதது. இப்ப சப்போஸிங் சத்துவத்தோட கொஞ்சம் கூட தமசு கொஞ்சம் கூட ரஜஸ் கலந்திருந்தா அது வந்து மிஸ்ர சத்துவம்னு பேரு. மிஸ்ர சத்துவம். அந்த 2 குணங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சுத்த சத்துவம்னா கலப்பில்லாத சத்துவம். கொஞ்சம் கூட அதுல ரஜஸோ தமசோ கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட சுத்த சத்துவத்தை பகல் அப்படின்னு சொல்றோம். பகல் கண்டே போன்ற திருப்பாசனங்களில் சொல்லப்படும் பகலாவது ஐய உணர்ச்சி திரிபு உணர்ச்சிகளுக்கு இடமின்றி பொருள்களை தெளிவாக காட்டும் காலம். சந்தேகம் இதுவா அதுவா அப்படின்னு சந்தேகம் வராது. இதுவாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகமே வராம ஐயம் திரிபு அற சந்தேகமும் இல்லை. ஒன்றை மற்றொன்றாக காட்டக்கூடியதும் அங்கில்ல. எல்லாம் தெளிவாக எந்த வித ஐயத்திற்கும் பிரத்யட்சமாக நம் கண்களாலே நாம் கண்டு அறிவதற்கு உதவியாக இருக்கக்கூடியது பகல் பொழுது. அதுக்கு சுத்த சத்த ஞானம் அப்படிங்கிற உள்ளுரை பொருள். நாரணனை கண்டே என்கிறபடி எல்லா குணங்களோடும் விக்கிரகத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் கூடினவன் ஐஸ்வர்யனான் சர்வேஸ்வரனை தெளிய அறிகின்ற சுத்த சத்வ ஞானம். இப்ப எப்படி வந்து இந்த பகல் பொழுதுல, அதாவது நல்ல பகல் சூரியன் நல்ல உச்சிக்கு வந்த அப்புறம் எல்லாம் தெளிவாக ஐயம் திரிபார தெரிகிறதோ, அதே போல இந்த சுத்த சத்த ஞானம் நம் மனதில மேலோங்கும் பொழுது எம்பெருமானை அந்த விக்கிரகத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் குணங்களத்தோடும் நாம் காணலாம் அப்படின்னு தான் இங்க சொல்ல வராங்க. ஆகிய ரஜஸ்னா என்ன, தமஸ்னா என்ன, சத்துவம்னா என்ன, சுத்த சத்துவம்னா என்ன அப்படின்ட்டு அந்த நாளோட உள்ளுரை பொருளை நம்ம பார்த்துட்டோம். ஆகையால பாசுரங்கள்ல இந்த வார்த்தைகள் சொற்கள் வரும் பொழுது இதுதான் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம அங்க தெரிஞ்சுக்கலாம். இதனால் விளக்கமில் உணர்வு, திரிபு உணர்வு, உண்மை உணர்வு, அதன் பலனான நேரே தெளிய அறிகின்ற தாண்டலாகிய அறிவு இவற்றை சொன்னபடி. சோ விளக்கமில் உணர்வு அப்படிங்கறது வந்து மாலை பொழுதோட வச்சுக்கலாம், ரஜஸோட வச்சுக்கலாம். திரிபு உணர்வு அப்படிங்கிறது தமசோட தங்குலோட ராத்திரியோட வச்சுக்கலாம். உண்மை உணர்வு அப்படிங்கிறது சத்துவ குணத்தை விடிய காலைக்கு வச்சுக்கலாம். அதன் பலனாக நேரே தெளிய அறிகின்ற காண்களாகிய அறிவு வந்து அதே பகல். ஆகிய பகல் கண்டேன் நாரணனை கண்டேன். அந்த சுத்த சத்துவமாகிய அந்த குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது எம்பெருமானுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு தான் இங்க சொல்ல வருகிறார். ஆகையால விளக்குமில் உணர்வு, திரிபு உணர்வு, உண்மை உணர்வு, அதன் பலமாக நேரே தெளிய அறிகின்ற காண்களாகிய அறிவு இவற்றை சொன்னபடி என்பபடி நம்ம வச்சுக்கணும். அடுத்த சூத்திரம் வந்து நிலாமுற்றம் என்பதற்கு உள்ளுரை பொருள் இந்த சூத்திரத்தில் கூறப்படுகிறது. ஒரு அருமையான சூத்திரம், ரொம்ப அருமையான சூத்திரம். இதை நம்ம பார்க்கலாம். அது என்னன்னாக்க நிலாமுற்றம் பிரக்ஞா பிரசாதம் என்னும் எல்லை நிலம். பிரக்ஞா பிரசாதம் என்கிற எல்லை நிலம் தான் இங்க வந்து நிலாமுற்றம் அப்படின்னு சொல்றாங்க. பிரக்ஞா ஞானம், பிரசாதம் மாடி உயர்ந்த நிலம். அதாவது இந்த எம்பெருமானை பற்றியோ இந்த மற்ற விஷயங்களை பற்றி ஒரு தெளிவான ஞானம், அந்த சுத்த சத்துவ ஞானம் பிறந்த உடனே அவர்கள் வந்து ஒரு மேலான இடத்தை அடைந்து விடுகிறார்கள். இப்போ அங்கேருந்து அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு பரமாத்மா தெரிகிறான் ஒண்ணு, மற்றவங்களெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்ப நம்ம ஒரு உயர்ந்த மாடி மேல இருந்துட்டு கீழே இருக்கிறவங்கள பார்த்தா எப்படியோ அந்த மாதிரி வந்து இவர்கள் நிலாமுற்றத்திலே நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வராங்க. பிரக்ஞானா ஞானம், பிரசாதம்னா மாடி, இது வந்து உயர்ந்த நிலம். இவங்க வந்து ஒரு ஹைட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சுத்த சத்துவ ஞானம் நிறைந்தவர்கள், அதாவது இந்த சுளகு சீரார் சுளகு எல்லாம் வந்து அந்த சுத்த சத்துவ ஞானம் வந்து அவங்களுக்கு எம்பெருமான் காட்சி அளிக்கிறான் அவர்கள் கண்களிலே. அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறார்கள். அதுக்குதான் நிலாமுற்றம் அப்படின்னு பேரு. நீநிலா முற்றத்து நின்றவள் நோக்கினாள் என்கிற திருப்பாசனத்தில் சொல்கிற
நிலாமுற்றம். அவங்க வந்து நல்ல ஒரு ஹைட்ல போய் இருக்கிறாங்க. யாரு? இந்த சுத்த சொத்த ஞானத்தாலே தெளிந்த அந்த ஞானிகள். பிரக்ஞா பிரசாதம் என்னும் எல்லை நிலம். திருமந்திரத்தினுடைய உயர்ந்த ஞானமாகிய மாடியில் ஏறி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த திருமந்திரத்தின் அந்த திருமந்திரத்தால் அடையப்படுகிற அந்த உயர்ந்த ஞானம் இல்லையா? பிரணவத்தோட அர்த்தம் என்ன, நவ பதார்த்தம் என்ன, நாராயண பதார்த்தம் என்ன தெள்ள தெளிவா தெரிஞ்சிச்சு. எது தோழி பேச்சு, எது தாய் பேச்சு, எது தலைவி பேச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. பிரக்ஞாவஸ் எல்லாம் தெள்ள தெளிவா புரிஞ்சிச்சு. ஐயம் திரும்ப எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படி திருமந்திரத்தினுடைய உயர்ந்த ஞானமாகிய மாடியில் ஏறி அவன் ஏறிடுறான். நல்ல கட்டடத்து மேல ஏறிட்டான். ஏறி தன்னை பற்ற வருத்தம் தீர்ந்து அவனுக்கு துக்கமே இல்லை. அவனுக்கு துக்கமே இல்லை. அந்த மிக உயர்ந்த வஸ்துவான தன்னுடைய ஆத்மாவை அவன் எம்பெருமானுடைய திருவடிகளில கட்டி விட்டான். அவனுக்கு ஏது துக்கம்? துக்கமே கிடையாது. வருத்தம் தீர்ந்த ஞானியானவன் அறிவில்லாமல் வருத்தப்படுகின்ற இவ்வுலக மக்களை மலை மேல் இருப்பவன் பூமியில் இருப்பவர்களை பார்ப்பது போல பார்க்கிறான். அவனுக்கு அந்த ஞானம் வந்துருச்சு. நல்ல அந்த ஆத்ம தான் யாரு எல்லாம் திருமந்திரத்தோடைய அர்த்தம் அவனுக்கு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லுவான். அவ்வளவு நல்லா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகையால அவன் வந்து மலை மேல் இருப்பவனை போல இந்த அறிவில்லாமல் கீழ் அவஸ்தைப்படுபவர்களை மலை மேல் இருப்பவன் கீழே இருப்பவர்களை பார்ப்பதை போல அவன் பார்க்கிறான். அதுதான் நிலாமுற்றம். அந்த மேல அவன் உயர்ந்த நிலைக்கு போய்விடுதான் அங்கே நிலாமுற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. திருமந்திரத்தினுடைய உயர்ந்த ஞானமாகிய மாடியில் ஏறி தன்னை பற்றி வருத்தம் தீர்ந்து. அவனுக்கு வருத்தமே இல்லை. உடம்புக்கு எத்தனையோ கஷ்டம் வரலாம், எத்தனையோ துன்பங்கள் வரலாம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுதான் வந்து கர்ம யாத்திரை. கர்மத்தோட கர்ம ஆதீனம், கர்மத்தால வருவது அது வந்துட்டேதான் இருக்கும். அது அவனுக்கு தெளிவா தெரியும். தேகம் வேற ஆத்மா வேறன்னு தெரியும். ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட ஒப்படைச்சாச்சு. அவன் அதை பார்த்துக்க போறான்னு அவனுக்கு சந்தோஷமா நிற்பராக அவனுக்கு அங்க கவலையே இல்லை. தீர்ந்து அவன் வந்து மேல மாடி மேல நிக்கிற மாதிரி, ஐயோ இவர்களுக்கு எல்லாம் இந்த ஞானம் வரவில்லையே அப்படின்ட்டு கீழே இருக்கவங்கள அவன் பார்ப்பது போல பார்க்கிறான். அப்படி மிக உயர்ந்த இடத்திலே நின்று எல்லா பொருளையும் பார்ப்பதற்கு உறுப்பாக சொல்லப்படுவதால் அதிலே நின்று கண்ட அளவில் அங்க நின்று அவன் அனுபவிக்கிறான். எப்படி? காணுமோ கண்ணபுரம், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். இது வந்து திருமங்கையாழ்வார் பெண் பேச்சாக பேசுற பேச்சு. அங்க அந்த தாயார் சொல்றான், என் மகள் வந்து நீநிலா முற்றத்திலே நின்று கொண்டு காணுமோ கண்ணபுரம் என்று காட்டுகிறாள். அட ஏன்பா எல்லாம் கீழே நிக்கிற, இங்க வாங்க, நான் இருக்க இடத்துக்கு வாங்க. கண்ணபுரம் உங்களுடைய கண்களுக்கே தெரியும். ரொம்ப அருமையான பாசனம் அது. காணுமே கண்ணபுரம் என்று காட்டினாள். அங்க வந்து அங்க நின்று அவ காட்டுறான். யாரு? அந்த பராங்குசர், பரகால நாயகி. அது பெரிய திருமழ் படிக்கும் போது அதை நம்ம பார்த்துக்கலாம். ஆகையாலே இந்த ஞானியானவன் திருமந்திரத்தின் பொருள் ஆழமாக மனதில் பட்டு அதிலே ஊன்றி நிற்பவன் மலை மேலே நின்று கீழே இருப்பவர்களை பாருங்கள் போல பார்த்து அவர்களே வழைத்து என்னுடன் வாருங்கள், என்னை போல நீங்கள் இருந்தால் காணுமே கண்ணபுரம், நீங்களும் அந்த கண்ணபுரத்தை தரிசிக்கலாமே என்று காட்டினார். இங்கேயாலே எம்பெருமான் சம்பந்தமுடைய பொருள்களை அடைதலே அடையத்தக்க பெயர்களில் மிக உயர்ந்த பேரு என்று பிறர் வணங்கும்படி எல்லை நிலமான பேற்றில் ஞானம் எங்கே. எம்பெருமானை அடையத்தக்க பொருள், அவனுக்கு சம்பந்தமானவே நாம் அடையத்தக்கவை, அதுவே மிக உயர்ந்த பேரு என்று பிறருக்கும் வணங்கும்படி மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கிறார். எல்லை நிலமான பேற்றில் ஞானம் என்க, அதுதான் மிக உயர்ந்த ஞானம். அதுக்குதான் என்னன்னு பேருன்னு சொன்னாக்கா பிரக்ஞா பிரசாதம். அந்த ஞானம் தான் பிரக்ஞா பிரசாதம். அதுதான் உங்களை வந்து மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அங்க இருக்கும்போது மற்றவர்கள் இதை அறிந்து கொள்ளாதவர்களை மேலிருந்து கீழே பார்க்கற மாதிரி இருக்கும். நீங்களும் இங்க வாருங்க, இங்க வந்தீங்கன்னா இந்த கணபுரத்தை நீங்க சேவிக்கலாம் என்று சொல்வது போல இருக்கும் அப்படின்னு இந்த சூத்திரத்துல சொல்றாங்க. அடுத்தது 147. இதுல வந்து கலை வளை ஆகிய சொற்களுக்கு உள்ளுரை பொருள் கூறப்படுகிறது. இந்த இதுவும் நிறைய ஒரு பாசுரங்கள்ல அது என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா கலை வளை அகம் மம கிருதிகள் அப்படின்ட்டு. அக மம கிருதிகள். ஸ்ருதி என்ற சொல்லை அகம் கிருதி மம கிருதி என்று பிரித்து கூட்ட வேண்டும். இவை முறையே அகங்கார மமக்காரங்களை குறிக்கும். யார் எனது என்னும் செருக்குகள். இந்த வளைய இருக்கு பார்த்தீங்களா, அந்த வளைய வந்து இதோட பொருத்தி காட்டுறாங்க. எப்படின்னாக்கா கலை வளை அகம் மம கிருதிகள். அகம்னா நானு, மமனா என்னுடையது.
அந்த நினைப்பு தான் வந்து கைவளை. கைவளைக்கு அதை ஒப்பிட்டு இந்த அகங்கார மமக்காரங்களை கைவளையோட ஒப்பிட்டு சொல்றாங்க. கலைவளை கைவளையும் மேகலையும் காணேன். கை கலையாளா அகல் அல்குல் கனவளையும் கையாளா போன்ற இடங்களில் காணப்படும் கலை வளை ஆவன. இந்த இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்களே, கைவளையும் மேகலையும் காணேன், என்னோட வளையும் காணோம், என்னோட மேகலையும் காணோம்ட்டு பெண் பேச்சு தலைவி சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா அங்க உள்ளுரை பொருள் என்னன்னாக்கா, அப்பா உன்னையே நான் சரணாக பற்றி விட்டேன், நீயே உபாயமாக வேண்டும், ஆகையால கர்ம ஞான பக்தி யோகங்கள் என்னை விட்டு தொலைந்து விட்டன அப்படின்னு சொல்றது. அங்க கைவளை காணோம்னா மற்ற உபாயங்களை நான் விட்டு விட்டேன் என்பதுதான் பொருள். கைவளையும் மேகலையும் காணேன். கலையாளா அகல் அல்குல் கைவளையும் கையாளா போன்ற இடங்களில் காணப்படும் கலை வளை ஆவன. அகம் கிருதி மம கிருதி பகவானுடைய அனுபவத்திற்கு விரோதமான அகங்காரமும் மமக்காரமும் ஆகும். அகங்காரம்னா உடம்பை நானாக நினைப்பது அகங்காரம், இந்த உடலையே நானாக நினைப்பது அகங்காரம், இந்த உடலை சேர்ந்தவற்றை எனதாக நினைப்பது மமக்காரம். இது ரெண்டுமே தான் வந்து நாம் எம்பெருமானை அடைவதற்கு தடையாக நிற்கும். அப்ப இந்த ரெண்டையும் விடுறதுதான் வந்து இந்த கலை வளை அப்படிங்கிறது. அகங்கார மமக்காரங்களை விட்டு விடுவதுதான் கலை வளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யான் எனது என்னும் செருக்கு இரண்டும் பகவானுடைய அனுபவத்திற்கு விரோதி ஆகையாலே திருமந்திரத்தில் நம என்னும் பதத்திலே இவை இரண்டையும் கழித்து விட்டு நாராயணாய பதத்தாலே பகவானுடைய அனுபவம் சொல்லப்பட்டது. இதன் விளக்கத்தை 131ஆம் சூத்திரத்தில் காணலாம். அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம பதம் தான் வந்து இந்த அகங்கார மமக்காரங்களை விடுவதை சொல்கிறது. அதை விட்டுட்டாதான் நாராயணாய பதத்தில் எம்பெருமானுடைய அனுபவத்திற்கு ஆளாகலாம். ஆகையால் எம்பெருமானுடைய அனுபவத்திற்கு ஆளாவதற்கு தடையாக நிற்பது அகங்கார மமக்காரங்கள். இந்த உடலையே நானாக நினைக்கக்கூடிய தேகாத்மாபிமானம், உடலுக்கு சேர்ந்தவற்றை என்னுடையதாக நினைக்கக்கூடிய அந்த மமக்காரம். இந்த ரெண்டையும் எப்ப நம்ம விடுறோமோ அவன் தான் விடுவிப்பான். விட்டப்புறம் அவன் நம்ம வந்து எம்பெருமானுடைய அனுபவத்திற்கு ஆளாகி விடுகிறோம். கழல்வளை பூரிப்ப யாம் கண்டு கைத்தொழ கூடும் கொள் என்றும் ஈண்டிய சங்கும் நிறைவும் கொள்வான் என்றும் தூது உரைத்தல் செப்புதிரேல் சுடர்வளையும் கலையும் என்றும் வருகிற இடங்களில் விடத்தக்கவான அகங்கார மமக்காரங்கள் கூறப்படவில்லை. ஆகையாலே நான் அடியவன் என்னுடைய திருவரங்கர் என்பர் போன்ற இடங்களிலே உள்ள அகங்கார மமக்காரங்களை சொல்லியதாக கொள்ளலாம். எனவே இதுவே உள்ளுரையாக கொள்ள குறைவில்லை. இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க வளை இதை வந்து நீங்க அகங்கார மமக்காரமா சொல்லலாமான்னா அப்படி இல்லை. இந்த அகம் மம அதாவது தேகம் நானு என்னுடையது அப்படி இல்லை. வேற சில இடங்கள்லயும் இந்த வளையில சொல்லியிருக்காங்களே, அப்போ அதுக்கும் இதே பொருளா வேற பொருளா அப்படின்னு பார்த்தா அங்க இல்லை. அங்க அந்த இடத்துல எல்லாம் வருகிற இடங்களில் விடத்தக்கவான அகங்கார மமக்காரங்கள் கூறப்படவில்லை. உதாரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல் வளை பூரிப்ப யாம் கண்டு கைதொழ கூடுங்கள். அங்க என்னன்னா இந்த இந்த நாயகி பாவத்துல அதாவது ஜீவாத்மாவே பெண் தன்மைன்னு சொல்லியிருக்கோம். அதனால எம்பெருமானை அடைந்த உடனே அந்த பூரிப்பால அவங்க நல்லா அப்படியே குண்டாயி அந்த வளையெல்லாம் உடஞ்சு போயிருமா, இல்லாட்டி பிரிவாற்றாமையால மெலிந்து அந்த வளைய வந்து கழண்டு போகுமா. அங்கேயும் வளைதான் சொல்றாங்க. ஆனா அது வந்து அகங்கார மமக்காரங்களை குறிக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. கைவளை பூரிப்ப யாம் கண்டு கைதொழ கூடும் கொள் என்றும் ஈண்டிய சங்கும் நிறையவும் கொள்வான் என்றும் தூது உரைத்தல் செப்புதிரேல் சுடர்வளையும் கலையும் என்று வருகிற இடங்களில் விடத்தக்கவான அகங்கார மமக்காரங்கள் கூடப்படவில்லை. அங்க அப்படி சொல்லல. அங்க என்னதான் சொல்லப்படுதுன்னா, நான் அடியவள் என்னுடைய திருவரங்கம் என்பது போன்ற இடங்களிலே உள்ள அகங்கார மமக்காரங்களை சொல்லியதாக கொள்ளலாம். இது என்னன்னாக்க நான் அடியவள் இப்ப காட்டிதானே ஆகணும் இல்லையா. நான் அடியவள், இந்த ஆத்மா அடியது, நான் அடியவள் என்று சொல்லலாம். என்னுடைய திருவரங்கம் அங்கேயும் நான் எனது வருது. ஆனா என்னன்னா தேகமே நானுங்கிறது இல்ல, தேகத்தை சேர்ந்தது என்னுடையதுங்க அங்க இல்லை. அங்க இல்ல நானும் போது நான் அடியவள் ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறார்கள். நான் அடியவள், நான் கைங்கரியம் செய்யவே இருப்பவள்னு சொல்றாங்க. என்னுடைய திருவரங்கம் எம்பெருமான் என் திருவரங்கம் என்னுடையவர், என்னுடைய சௌரிராஜர், என்னுடைய பார்த்தசாரதி அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து இந்த விட வேண்டிய அகங்கார மமக்காரங்கள் சொல்லப்படவில்லை. அதற்கு மாறாக கொண்டாடப்பட வேண்டிய
அகங்கார மமகாரங்கள் சொல்லப்பட்டன. நான் அடியவள், என்னுடைய திருவரங்கம் என்பது போன்ற இடங்களிலே உள்ள அகங்கார மமக்காரங்களை சொல்லியதாக கொள்ளலாம். எனவே இது உள்ளுரை பொருளாக கொள்ள குறையவில்லை. ஆக விட வேண்டிய அகங்கார மமக்காரங்கள், அந்த தேகமே நான், தேகத்தை சேர்ந்தது என்னுடையது என்பதை விடணும். அப்பதான் எம்பெருமானுடைய உகப்புக்கு உரியவர்களாக ஆகும். ஆனா அந்த ஸ்வரூப ஞானம் பிறந்த பிறகு, நான் அடியவள், நான் சேஷபூதன், நான் பாரதந்திரன் வந்த பிறகு நான் அடியவள் சொல்றதுலையோ, என்னுடைய திருவரங்கம் சொல்றது, அது இந்த அகங்கார மமக்காரங்களோடு சேராது. அது பாராட்டத்தக்க அகங்கார மமக்காரங்கள் அப்படின்னு சொல்ல வர. அடுத்தது 148. பட்டம் சூடகமாவன பராவரம் குருக்கள் போட்டும் ஆத்ம பூஷணங்கள். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. பட்டம் சூடகம் ஆவன, பட்டம் கட்டி பொற்றோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் திட்டமாக வளர்த்தெடுத்தேனுக்கு அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழி. சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலும் யாமனைவோம் அப்படின்னு திருப்பாவு. இதெல்லாம் நகையே சொல்லியிருக்காங்க. சூடகம்னா வடை, தோள்வடை, தோடு, செவிப்பூ, பாடகம், காலில் போட்டுக்கிற கொலுசு, இதெல்லாம் நகை. இது நாம் அணிவோம்னா என்ன, அந்த பெண்ணுங்கெல்லாம் இதையா வாங்கி போட்டாங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் உள்ளுரை பொருள் என்னன்னு சொல்றாங்க. அரவம் குருக்கள் போட்டும் ஆத்ம பூஷணங்கள், இதெல்லாம் ஆத்மாக்கு நகை. இந்த சூடகமே தோல்வடையே தோடே செவிப்பூவே பாடகமே இதெல்லாம் ஆத்மா அணியக்கூடிய நகைகள், இந்த உடலுக்கான நகைகள் அல்ல. கண்ணபிரான் திருவடிகளில் அணிந்த திருத்துழாய் நமக்கு கிரீடம். அந்த சூடி கலந்த மாலை நமக்கு கிரீடம். அவனை சேவிப்பது பட்டாடை. அவன் கையெடுத்து கும்பிட்டாக்க அப்போ நம்ம கிழிந்த வஸ்திரம் அணிந்திருந்தாலும் நாம் பட்டாடை உடுத்தியவர்களுக்கு சமானம். அதை தவிர நீங்க லட்சமா போட்டு ஒரு ட்ரெஸ் போட்டாலும் அது இல்லை. அவனை வணங்குதலே, அவன் அந்த கை கூப்பும் செய்கையே தான் இவனுக்கு பட்டாடை. அவன் சரித்திரத்தை கேட்பது குண்டலங்கள். நீங்க எப்படிதான் என்ன காஸ்ட்லியா எடுத்து வைரத்தோடு போட்டாலும் அது இதாகாது. அவனுடைய கதையை கேட்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் காதுக்கு அழகான குண்டலங்கள். அவனை கை கூப்பி வணங்குது கைகளுக்கு வளையங்கள். ஒரு பிளாஸ்டிக் வலை கூட இருக்கலாம் நம்ம கையில, அவனே போய் அப்பனே ஜெகதீசா நாராயணான்னு கூப்பினா அதுதான் இந்த கைகளுக்கு மிகச்சிறந்த ஆபரணங்கள், மிகச்சிறந்த வளையல்கள். இதெல்லாம் பிரமாணம் என்கிறபடியே இந்த ஆத்மாவை அங்கீகரித்த ஆசாரியன் முன்னர் உண்டாகும் நாம ரூபங்களும் பகவானை வணங்கும் வணக்கம் முதலியவைகளும் பின்னர் அந்த பகவானுடைய வைபவத்தை உணர்த்தி ஆத்மாக்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு அடிமை என்னும் ஆச்சாரியர் உணர்த்தப்படுகிற ஞானம், சேஷத்துவ ஞானம் முதலானவைகளும் ஆத்ம அலங்காரங்கள் என்றபடி. ஆத்மாக்கு என்னதான் அலங்காரம், அது ஆத்மா இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளவு நுண்ணியது. ஆனா அதற்கு அலங்காரம் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆத்மாவை அங்கீகரித்த ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியன் தானே நமக்கு இந்த மந்திர உபதேசம் பண்ணி எம்பெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஆகையால ஆச்சாரியன் முன்னால் உண்டாக்கும் நாம ரூபங்கள், நமக்கு தாசிய நாம வச்சு கொடுத்துறாரு இல்லையா, அது பகவானை வணங்கும் வணக்கம். பின்னர் அந்த பகவானுடைய வைபவத்தை உணர்த்தி ஆத்மாக்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு அடிமை என்று ஆச்சாரியரால் உண்டாக்கப்படுகிற ஞானம். எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானுக்கு அடிமை, இவைதான் ஆத்ம அலங்காரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாரவரம் பராவரம் அப்படின்னா என்னன்னா பர அரவம், பர அவரம், பராவரம், பாரவரம், பராவரம், பராவரம், பராவரம்னா அவரம், அவரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பிரிச்சா முன்னரும் பின்னரும் என்பதில் முன்னர் என்கிறது பஞ்சசமஸ்காரம் செய்கிற காலத்தை குறித்தது. பின்னர் என்பது பஞ்சசமஸ்காரம் செய்து கொண்டு அடியவனான பின்னர் என்று பொருள். சோ ஆகையால இது பராவரம், அவரம் அப்படின்னா முன்னரும் பின்னரும் என்பதில் முன்னர் என்பது பஞ்சசமஸ்காரம் செய்கிற காலத்தை குறித்தது, பின்னர் என்பது பஞ்சசமஸ்காரம் செய்து கொண்டு அடியவனான பின்னர் என்பது பொருள். இப்போ நாமம் அப்படிங்கிறது என்னன்னா ராமானுஜதாசன் என்று ஆசிரியரிடையும் தாசிய நாமத்தை, அதுதான் நம்ம போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது நமக்கு அந்த தாசிய நாமம் வச்சு கொடுத்துருவாங்க. அடியேன் சுதந்திரா ராமானுஜதாசி அப்படின்னு சொல்லி விழுந்து சேவிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த தாசிய நாமத்தை ஆச்சாரியன் கொடுக்கிறார், அதுதான் நாமம். அப்புறம் ரூபம் என்றது
ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு 12 ஊர்த்த புன்றங்களை அணிவித்து வைஷ்ணவ வடிவாக மாற்றுகின்ற வைணவ உருவத்தினை சொல்லுகிறது. ஆச்சாரியன் வந்து நமக்கு திருமண் காப்பு வச்சு கொடுத்துருவார். அதுதான் வந்து ஆச்சாரியனுக்கு 12 திருநாமங்கள் அணிவித்து வைஷ்ணவ உருவத்தை சொல்லுதான் ரூபம். நாமம் ரூபம். அப்புறம் பகவானை வணங்கும் வணக்கம் என்றது ஆச்சாரியனிடத்திலிருந்து சிஷ்யன் திருவாராதனத்தை பெறுதல். இந்த பஞ்ச சமஸ்காரம் தான். நாமம் தாசனாம வச்சு விட்டுருவாங்க, புன்றம் நாமம் பண்ணி விட்டுருவாங்க, அப்புறம் வந்து இது சங்கு சக்கரங்களை பொறுத்துருவாங்க, அப்புறம் இந்த ரகசியம் உபசேசம், அந்த 3 ரகசியங்களை சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் எம்பெருமானை ஆராதனை பண்றது எப்படி ஒன்றும் அதுவும் சொல்லி கொடுத்துருவாங்க. பகவானை வணங்கும் வணக்கம் என்று ஆச்சாரியரிடத்தில் சிஷ்யன் திருவாராதனம் பெறுதல். இவை 3ம் பஞ்ச சமஸ்காரத்தில் சேர்ந்தவை. மற்ற 2ஆவன ஓமத்தீயில் ஒற்றிய திருவாழி திருச்சங்களை தோளில் பொறித்தல். மற்றது ரகசிய திரயம் உபதேசம் என்பவை. தாப புன்ற ஸ்ததா நாம மந்த்ரோ யாகஸ்ய பஞ்சமம். இதுதான் இந்த 5. தாசநாமம் வைக்கிறது, திருமணம் சாத்தி கொடுக்கறது, திருவாராதனை பண்ற சொல்லி கொடுக்கறது, சங்கு சக்கர முத்திரைகளை பொறிக்கிறது, அப்புறம் வந்து ரகசிய திரயம், அதாவது திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தை உபதேசிக்குது. இதுதான் பஞ்ச சமஸ்காரங்கள். 5 விதமான அந்த இது நமக்கு ஆசிரியர் கொடுத்து விடுகிறார். கொடுத்து விட்டா ஆசிரியர் வாயிலாக நாம் எம்பெருமானுக்கு அடிமை என்பது நமக்கு ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் வந்து ஆத்மா அணியக்கூடிய நகைகள் அப்படின்னு சொல்லி ஆத்ம பூஷணங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இதுதான் இதுக்கு கீழே வந்து இது ஒண்ணு விளக்கம் கொடுத்திருக்காங்க. பட்டம் சூடகம் என்பவற்றிற்கு உள்ளுரை பொருள் கூறுகின்றது இந்த சூத்திரம். பராவரம் பர அவரம் முன்னரும் பின்னரும். முன்னர் என்பது பஞ்சசம்ஸ்காரம் செய்கின்ற காலத்தை குறிக்கும். பின்னர் என்பதற்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டு அடியவனான என்பது பொருள். குருக்கள் என்று பன்மை பெயர் ஒருமையில் கண் வந்தது. குருக்கள் வந்தார் என்பது பொருள். மரியாதையோடு குருக்கள் நிறைய குருமார்கள் வந்தார் இல்லை, குருக்கள் வந்தார்னா அந்த மரியாதை குறித்து சொல்வது. இப்பெயர் ஒருமையில் வழங்குவதை என்று உலக வழக்கில் காணலாம். இது ஒருவரை கூறும் பன்மை கிளவி என்ற போன்ற ஒரு சொல். இது வந்து இலக்கணம். ஒருவர் வந்தார், இப்ப நிறைய பேர் வந்தாக்கா பன்மையில சொல்றோம் இல்லையா. ஆனா இங்க குருக்கள் வந்தார் அப்படின்னா நிறைய குருமார்கள் வந்தார் அர்த்தம் இல்ல, குருக்கள் அந்த மரியாதை பொறுத்து சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 141வது சூத்திரம். இதுதான் கடைசி சூத்திரம் நினைக்கிறேன். எஸ், இது ஒரே ஒரு சூத்திரம் தான் பாக்கி இருக்கு. இது முடியாது இல்ல, 4 சூத்திரம் கடைசி சூத்திரம் 149 அது மட்டும்தான் பாக்கி இருக்கு. இதுல வந்து அந்த இது அதாவது அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிக்கப்படும் இடம், அனுபவிப்பவன், அனுபவிக்க செய்பவன், இது எல்லாம் போகம், போகஸ்தானம், போக உபகரணம், பிரேரிதா அதெல்லாம் வரும். அதுதான் எந்தெந்த இதுக்கு. பந்துன்னா என்ன, பாவைன்னா என்ன, குழமணன்னா என்ன, யாழ், தென்றல், மதியம் இதெல்லாம் வரும். இது வந்து ஆக்சுவலா ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் இருந்தா முடிச்சிடலாம். இது ஒண்ணுதான் பாக்கி. அது முடிஞ்சிட்டுனாக்கா நம்மளது இந்த 2வது பிரகரணம் முடிந்து விடுகிறது. அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு முடியுமோ என்னவோ தெரியல, ஏன்னா அன்னைக்கு ஒரு பூஜை ஒண்ணு இருக்குது. அதனால அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இதை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு யார்கிட்ட எல்லாம் 3வது பிரகரணம் இல்லையோ அவங்க வந்து குரூப்ல கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிட்டா புக்கான கொடுத்தலாம், இல்லை சாஃப்ட் காப்பியாச்சும் அனுப்பிச்சோம். யார்கிட்ட இல்லை அப்படிங்கறது தெரிவிச்சிட்டீங்கன்னா நல்லா. அடியே